A poet, Tamil Nambi, lost 35 pages of his lyrics. ஸோ அவங்களுக்கு 35 பேஜஸ் எங்கேயோ அவங்களுக்கு தொலைஞ்சு போச்சு. அவங்க எழுதுனது வென் ஹிஸ் ஃபைல் ஹட் கான் வெட் இன் த ரைன். ஸோ வெட் நம்ம மழையில நினைச்சு அது அழிஞ்சு போச்சு. யூஸ் இண்டிஜர்ஸ் டு டிட்டர்மைன் த ஃபாலோவிங். இப்போ நம்ம ஒன்னொன்னா நம்ம கால்குலேட் பண்ணலாம் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இஃப் தமிழ் நம்பி ரோட் 5 pages per day, how many days work did he lose? அவங்க டோட்டலா how many pages? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் டோட்டல் பேஜஸ் அவங்க எவ்வளோ லூஸ் பண்ணியிருக்காங்க? டோட்டல் பேஜஸ் லாஸ்ட். டோட்டல் பேஜஸ் லாஸ்ட் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ? 35 பேஜஸ். ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? 5 பேஜ் பர் டே. ஸோ ஒன் டேல எவ்வளோ பேஜ் எழுதியிருக்காங்க? 5 பேஜ் எழுதியிருக்காங்க. 5 பேஜஸ். அப்போ நம்பர் ஆஃப் டேஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் டேஸ் என்ன வந்திருக்கும்? 35 டிவைடட் பை 5. ஸோ எவ்வளோ வரும்? 7 days. அவங்க 7 நாள் எழுதுனது எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க? லாஸ் பண்ணிட்டாங்க. ரைட். அவங்க ஒரு நாள்ல வந்து எவ்வளவு எழுதிருக்காங்க? 5 பேஜஸ் எழுதிருக்காங்க. அப்போ 7 டேஸ் எழுதுனது எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க? லாஸ் பண்ணிட்டாங்க. அவங்க டோட்டல் லாஸ் 7 days. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் போடலாம். செகண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? இஃப் 4 pages contain 1800 character. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 4 பேஜ்ல 1800 கேரக்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ ஆன்றது ஒரு கேரக்டர், அப்படின்றது ஒரு கேரக்டர், அந்த மாதிரி அவ்வளோ எழுதியிருக்காங்க. 4 பேஜ்ல 1800 கேரக்டர்ஸ்னா ஹவு மெனி கேரக்டர்ஸ் ஹி லாஸ்ட் அப்படின்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? 35 பேஜஸ்ல எவ்வளோ கேரக்டர்ஸ் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 4 பேஜ்ல 1800 லெட்டர்ஸ் இருக்கு அப்படின்னா 1 பேஜ்ல எவ்வளோ லெட்டர்ஸ் இருந்திருக்கும்? 1 பேஜ்ல எவ்வளோ இருந்திருக்கும்? 1800 டிவைடட் பை 4. இப்போ 1804 டிவைட் பை 4 என்ன வரும்? 4 போட்டா என்ன வரும்? 1 4 is 4. இங்க என்ன வரும்? 4 4s are 16. ரிமைண்டர் 2. 5 4s are 20. இங்க 0. ஸோ 1 பேஜ்ல எவ்வளோ லெட்டர்ஸ் இருக்கு? 450 லெட்டர்ஸ் இருக்கு. அப்போ 35 பேஜ்ல எவ்வளோ லெட்டர்ஸ் இருக்கும்? 35 பேஜஸ். 35 பேஜஸ் is equal to 35. 450 into 35 or 35 into 450. 450 multiplied by 35. ஸோ நம்ம இங்கே மல்டிப்ளை பண்ணலாம். 45 into 35 போடலாமா? அப்புறமா 0 ஆட் பண்ணிக்கலாம். 5 5s are 25, ரிமைண்டர் 2, 5 4s are 20, 22, 5 3s are 15, 3s are 15, ரிமைண்டர் 1, 4 3s are 12, 1 13. ஸோ 5 7 என்ன இருக்கு? 5 1. ஸோ டோட்டலி ஹவு மச்? இங்க அப்புறமா இங்க 0 இருக்கிறதுனால நம்ம 0 போட்டுக்கலாம். 1 5 750 லெட்டர்ஸ் அவங்க 15,750 லெட்டர்ஸ் எழுதியிருக்காங்க. அது எல்லாமே அவங்களுக்கு மழையில நனைஞ்சு போச்சு. ஸோ வாட் இஸ் த ஆன்சர் ஹியர்? செகண்ட் ஒன்னுக்கு என்ன ஆன்சர்? 15,750. கிளியரா? If Tamil Nambi paid rupees 250 for each page produced, how much money did he lose? அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? தேர்ட் ஒன் போடலாம். ஒரு பேஜுக்கு எவ்வளோ ருபீஸ் கொடுத்துருக்காங்கன்னா ருபீஸ் 250 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ அவங்க டோட்டலா ஹவு மெனி பேஜஸ் லூஸ் பண்ணியிருக்காங்க? 5 பேஜஸ். 5 பேஜஸ்க்கு எவ்வளோ ருபீஸ் வந்திருக்கும் அவங்களுக்கு? how many pages லூஸ் பண்ணியிருக்காங்க? 35 பேஜஸ், ரைட்? 35 பேஜஸ். 35 பேஜஸ்க்கு எவ்வளோ அமௌண்ட் அவங்களுக்கு கிடைச்சிருக்காது அப்படின்னு பார்த்தோம்னா 35 into 250. கிளியர்? ஸோ 35 into 25 போட்டால் என்ன வரும்? 5 5s are 25, ரிமைண்டர் 2, 5 2s are 10, 12, 5 2s are 10, ரிமைண்டர் 1, 3 2s are 6, 1 7. 5 4s are 25, ரிமைண்டர் 2, 5 2 15, 16, 17 இதில் வரும். ஓகே, 5 7 8 8 7 5 0. அவங்களுக்கு எவ்வளவு காஸ்ட் லாஸ் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா rupees 8,750. கிளியரா?
ஒரு பேஜுக்கு அவங்களுக்கு 250 ருபீஸ் போயிடுச்சு. அப்ப எவ்வளோ மொத்த பேஜ் அவங்களுக்கு லாஸ் ஆயிருக்கு? 35 பேஜஸ்க்கு. அப்ப 35 பேஜஸ்க்கு எவ்வளோ ருபீஸ் போயிருக்கும்? 8750 ருபீஸ் போயிருக்கும். கிளியரா? நெக்ஸ்ட் 4th ஒன். இஃப் கவிமான், அப்போ இன்னொரு பொயட் வராங்க. கவிமான் அப்படின்ற பொயட் வராங்க. ஹெல்ப்ஸ் தமிழ் நம்பி அண்ட் தே ஆர் ஏபிள் டு ப்ரொடியூஸ் 7 பேஜஸ் பர் டே. ஹவு மெனி டேஸ் வில் இட் டேக் டு கிரியேட் த ஒர்க் லாஸ்ட்? இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இன்னொரு பாயிண்ட் அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. இப்போ டோட்டல் லாஸ்ட் எவ்வளோ பேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35 பேஜஸ் அவங்களுக்கு லாஸ் ஆயிருக்குன்னு முன்னாடியே சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஒன் டேக்கு எவ்வளோ பேஜஸ் அவங்க ப்ரொவைட் எழுதலான்னு பார்க்குறாங்க. 7 பேஜஸ் எழுதலான்னு பார்க்குறாங்க. அப்போனா எத்தனை நாளில் எழுதி முடிப்பாங்க? ஸோ நம்பர் ஆஃப் டேஸ் எவ்வளோ நாளில் எழுதி முடிப்பாங்க? 35 divided by 7. அப்போ 35 divided by 7. 35 divided by 7 என்னது? 5. 5 daysல ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்தாங்கன்னா 5 daysல முடிச்சிடுவாங்க. தமிழ் நம்பி 7 daysல முடிக்கிறது, ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்தாங்கன்னா எவ்வளோ டேஸ்ல முடிச்சிடுவாங்க? 5 daysல முடிச்சிடுவாங்க. கிளியரா? நெக்ஸ்ட், தமிழ் நம்பி pays கவிமான் 100 per page for his help. How much money does கவிமான் receive? இப்போ அவங்களுக்கு கவிமணிக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க? 1 பேஜுக்கு 100 ருபீஸ் இவர் கொடுக்குறாரு. அப்படின்னா 35 பேஜஸ்க்கு எவ்வளோ கொடுப்பாங்க? 3500. அவ்வளோதானே? 1 பேஜுக்கு 100 ருபீஸ்னா 35 பேஜுக்கு எவ்வளோ கொடுப்பாங்க? 35 multiplied by 100. That is equal to rupees 3500. So that is 3000 rupees 3500. Clear? இது ஸ்டெப் பை ஸ்டெப்பா போட்டுட்டு வந்தோம்னா நமக்கு ஈஸியா ஆன்சர் வந்துடும். கிளியர்?